ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த திராட்சைக்கு வந்து நிறைய வேர் போகுது. தொட்டி இடம் பத்தலை. அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு தொட்டியில், பெரிய தொட்டியில் வைக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எடுத்து மாற்றும் போது காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்து விடு. இங்கே பாருங்கள், இந்த திராட்சை வந்து நல்லா காய்க்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த தண்ணி வந்து உள்ளே போக மாட்டேங்குது. வேர் அதிகமாக ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். தொட்டிலேருந்து இப்போ எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இதில் கூட ஒரு கம்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சில செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போவும் பச்சையாக இருக்கணுங்கிறதுனால, பழுப்பு வராமல் இருக்கணுங்கிறதுனால இது வந்து தண்ணி நிறைய போக மாட்டேங்குது. வேர் வந்து இதில் அப்படியே அடைஞ்சி அப்படியே சுற்றி இருக்குதுங்க. அதனால் செடி பழம் வந்தாலும் பெருசாக வர மாட்டேங்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணுறேன், வேறு எந்த தொட்டிக்கு மாற்றி வைக்கிறேன். இதில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை எடுத்து அது வேஸ்ட்டாக இருக்குது அந்த தொட்டி. அதில் இது வந்து சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால இதில் தூக்கி வைக்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குது, இதில் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து இது பண்ணுவோம். இதை நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இதில் கூட வேணால் நான் உரம் போடுறேன்னா, இதில் கோகோ பீட்டு போட்டிருக்கேன், வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன், எரு போட்டிருக்கேன், சாம்பல் போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த மண்ணில் கலந்து ரெடி பண்ணி வச்சு 15-20 நாள் ஆகுதுங்க. இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது உள்ளே அப்படியே காய்கறி கழிவெல்லாம் இருக்குது பாருங்களா. இப்போ இதில் வந்து இதை வைக்க போகிறேன். எருலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இதில் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு வைக்கும்போது ஒரு வீடியோ இது போடுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ இதை நகட்டி வச்சிடுறேன். கொஞ்சம் கட் பண்ணி விடுவோம் வேறு. இது பழம் வந்து நமக்கு வந்து பெரிய காயாக இருந்தால் தாங்க இதுவாக இருக்கும். இது வந்து குட்டி குட்டியாக காய்க்குதா, அப்படிங்கிறதுனால இந்த வேரும் பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள், எப்படி நிற்கிது பாருங்கள். இது பாருங்கள், இதை உதுத்தி விட்டுட்டு அதில் வைக்கச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு வைக்கிறேன். மண்புழு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இங்கே பாருங்கள் உள்ளே இருக்குது எவ்வளோ பெருசு பாருங்கள். அது ஒரு இதில் மண்புழு போட்டு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, மண்புழு உரம் எடுக்கிறேன்னு. அதை வந்து இப்போ வந்து எல்லா தொட்டிக்கும் அள்ளி போட்டேங்க. இப்போ அதுக்கப்புறம் திரும்ப இவங்க இவ்வளோ வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புழு பாருங்களேன். ஐயோ பாருங்க, எவ்வளோ பெரிய புழு பாருங்கள். இதெல்லாம் அது உள்ளே இந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு வச்சுருந்த தண்ணி ட்ரைனேஜ் இதுக்கோசம். பாருங்க, இதுதாங்க நிறைய இருக்குங்க புழு. ஏன்னா ஓடு கிடைக்கல, அதனால சிரட்டையை உடச்சி பண்ணி வச்ச ஓட்டுக்கு பதில் சிரட்டையை உடச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். அது இதை நம்ம அப்படியே எடுக்காமல் வச்சோம்னா திரும்பியும் தண்ணி போய் அடைக்கும். அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சோம்னா கொஞ்சம் வேருங்களும் இதுவாகும் அதிகமாக. அப்புறம் புது வேர் ஆரம்பிக்கவும் நல்லா காய் பிடிக்கும், நமக்கு இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் பாருங்கள். இது இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, சரியாக வர மாட்டேங்குது. இந்த மல்லி செடி ஒன்று எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 3 மல்லி கூட இருக்குது. அதுவும் அடுத்த வாட்டி ஒரு 2 வீடியோவுக்கு அடுத்து ஒரு வெயில் ஆரம்பிக்கும் போது அது எடுத்து போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் இதுவாக இருக்கும். இப்போ வந்து இது கிளைமேட் வந்து இதுவாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தான் இதை மாற்றுறேன். வேறு எப்படி இருக்குது பாரு, அப்படியே கம்பு மாதிரி. அப்படியே மண்புழுவும் நசுங்கிற மாதிரி. சொன்னோம் பார்த்திங்களா, இதில் வந்து இந்த காய்கறி கழிவு, கோகோ பீட்டு,
வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் போட்டு இந்த கலவையெல்லாம் பண்ணி அதுக்கு செடி சீத்தது திராட்சை மரத்தை தூக்கி வைக்கலாங்க. வச்சுட்டு அப்புறமா அது எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இது எல்லாமே காய்கறி கழிவு தான். இதெல்லாம் அப்படியே கொட்டுறேன் பாருங்கள். உடச்சி வச்சது போட்டு ஒரு 20 நாள் இருக்குங்க. இந்த காய்கறி கழிவெல்லாம் எப்படி செமிச்சிருக்கு பாருங்களேன். அப்படியே மணல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து இதை கொஞ்சம் மறைச்சி வைப்போம். ஏன்னா தொட்டி அதில் பாருங்கள் உடஞ்சிருக்கு. அன்றைக்கி அந்த மரத்தை எடுக்கும்போது இது வச்சு குத்தணும் பாருங்கள், உடஞ்சிருச்சு. அதனால் இப்படி அடைச்சி வச்சுருவோம். இப்போ இதை தூக்கி வச்சிடலாம். இப்போ அதெல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் மண் போடுவோம். அதுக்கு பத்தாது, மண் உள்ளே போகணும். நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் உள்ளே போயிடும். அதனால் மேலே வரைக்கும் நல்லா போட்டு விட்டோம்னா இந்த தொட்டியில் செடியை மாற்றி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. வச்சு அதுக்கு தண்ணி நிறைய உரமும் கொடுத்துருக்கேன். உள்ள வேப்பம் புண்ணாக்கு, எரு, சாம்பல், கோகோபீட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நிறைய மண்புழுவும் இருக்குது. இந்த செடி இனிமேல் அடுத்து எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம். எல்லோரும் பெல் பட்டன் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்.